ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, இங்க இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ், மார்க்கெட் ஏரியா, இது எல்லாத்தையுமே வந்து சுத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் டவுன் வாக் வீடியோஸ்குள்ள போகலாம். மக்களே, கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கோபியில இருந்து திருப்பூர், கோயம்புத்தூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொங்கு பெல்ட்ல கனெக்டிவிட்டி செம்ம சூப்பரா இருக்குங்க. இங்க இருக்கிற எல்லா டவுன்ஸுமே பாத்தீங்கன்னா நல்லா வெல் டெவலப்டா இருக்கும். ஃபுல்லாவே வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு சிட்டிஸ் வேற. ஈரோடு ஆகட்டும், பெருந்துறை ஆகட்டும், இங்க பக்கத்துல சத்தியமங்கலம் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், ஈரோடுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், கோயம்புத்தூர், திருச்சி, இந்த எல்லா பிளேசஸ்க்குமே வந்து நல்ல கனெக்டிவிட்டி கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து. நாம கோபி பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஃப்ரெண்ட பார்த்தோம். உங்க பேர் என்ன? நிபிக்ஷா. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. சோ மக்களே, நம்ம திருநங்கை சகோதரிகளை பார்த்தோம் கோபிச்செட்டிப்பாளையத்துல. அவங்களுக்கும் விருப்பம் வீடியோஸ்ல வரணும்னு. நைஸ்ல. ஸோ நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்குங்க, கவர்மெண்ட் பஸ்ஸஸோட சேர்த்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. ஃபுல்லாக பிரைவேட் பஸ், டிஎன்எஸ்டிசி பஸ், பொள்ளாச்சி வரைக்கும் போகிற பஸ் இருக்கு கோபியிலிருந்து. ஃபுல் கொங்கு பெல்ட்டுக்குமே வந்து இங்கே நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் போல. இது பாருங்க, இந்த பிரைவேட் பஸ் வந்து கோபியிலிருந்து பகவதி அம்மன் கோவில் வரைக்கும் போகிற பஸ். பிகேஆர் காலேஜ், பாரியூர், அத்தானி, கள்ளிப்பட்டி, கணக்கம்பாளையம். ஸோ இதெல்லாம் இங்கே லோக்கல்ல இருக்கிற ஊர்கள் போல. பொள்ளாச்சி பஸ் பாருங்க. மதுரை பஸ் கூட இருக்குங்க, கோபி, திருப்பூர், மதுரை. வாவ், வேற லெவல். அங்க நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரோடு, மேட்டூர் எல்லாம் போற பஸ்ஸஸ். கோபியிலிருந்து ஆல் த வே மதுரைங்க. தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம் வழியா போற பஸ் இது. கோபியிலிருந்து திருப்பூர், மதுரை. இது திருச்செங்கோடு, ஈரோடு, கோபி, நம்பியூர், புளியம்பட்டி. புளியம்பட்டியும் இங்க ஒரு ஃபேமஸான டவுனுங்க. கோபி, சத்தியமங்கலம், புளியம்பட்டி இதெல்லாம் வந்து நார்த் பார்ட் ஆஃப் கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாவே வந்து பிரைவேட் பஸ்ஸஸாக தான் இருக்கு. பிகே டிராவல்ஸ், ஜிவி டிராவல்ஸ், லக்ஷ்மி டிராவல்ஸ். மக்களே, இங்க பாருங்க, ஈரோடு, மேட்டூர், அந்தியூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம் இது. ஸோ இது வந்து மணிக்கூண்டு, ரோட்டரி கிளப் வச்சிருக்கிற மணிக்கூண்டு. நல்லா இருக்குல்ல? இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொங்கு நாடு சைடு தேங்காய் பால் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நிறைய தேங்காய் பாலுக்குன்னே ஒரு கடை இருக்கிறத பாத்துருக்கீங்களா? இங்க இருக்கு பாருங்க, சிவா தேங்காய் பால் சொல்லிட்டு, பருத்திப்பால், உளுத்தங்கஞ்சி, இந்த தானியத்துல செஞ்ச பலகாரங்கள் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த கடைகள்லாம் நிறைய இருக்கு. ஸ்ரீ முருகன் உணவகம், சைவம் அண்ட் அசைவம் ஒரு ஹோட்டல் இருக்கு. இதெல்லாம் வந்து டவுன் பஸ்ஸஸ் நிக்கிற இடங்க. கோபி டு வினோபா நகர் காலேஜ் பிரிவு ரொம்ப ஃபேமஸான ஜங்ஷன் கோபிச்செட்டிப்பாளையத்துல. நம்ம ஆர்ட்ஸ் காலேஜோட பிரிவை தான் வந்து காலேஜ் பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ 12ஆம் நம்பர் பஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி டு கொடிவேரி 3ஆம் நம்பர் பஸ். நம்ம கொடிவேரியில இருந்தா வந்தோம். லாஸ்ட் vlog பார்க்காம இருந்தா பாருங்க. இது கோபியில இருந்து சதுமுகை போற பஸ் 3A. 16A வந்து வளையாபாளையம். அதுக்கப்புறம் நேர்வழி, நம்பியூர், ஏஆர் டிராவல்ஸ். 3C கோபி டு சத்தியமங்கலம் கொடிவேரி வழியா. எவ்வளோ கனெக்டிவிட்டி பார்த்தீங்களா சத்தியமங்கலத்துக்கெல்லாம். ஸோ இது வந்து பவானி போற பஸ்ஸுங்க. பவானி கூடுதுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சத்தியமங்கலம் வழியா ஒரு ஆறு ஓடும், அது போய் பவானி காவேரியோட கலந்து கூடுதுறை ஆகும். கோபி
இருந்து ஒத்த குதிரை கவந்தபாடி பெரிய புலியூர் பவானி 21 நம்பர் பஸ். ஸோ அது வந்து பெருந்துறை பஸ்ஸுங்க. ஓ செம்ம கனெக்டிவிட்டிங்க, வேற லெவலு. 24 கோபி டு பூதிமடை புதூர். மக்களே, நம்ம கோபி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோங்க. ஹாப்பி வால், மகிழ்ச்சி சுவர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண துணிமணி பொருட்கள் எல்லாம் வந்து இங்க கொண்டு வந்து வச்சிடுறாங்க. உடைகள் மட்டும் இல்ல, உடை, உணவு, எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறத இந்த பாக்ஸ்ல கொண்டு வந்து போட்டுறாங்க. வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் போல. சூப்பர் இல்ல? இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா பிரகாலயாஸ் ரெசிடென்சி ஏசி ரூம்ஸ்னு ஒரு லாட்ஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் லாட்ஜிங்க்கு ஃபுட்டுக்கெல்லாம் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தனா டக்குன்னு சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ள இருக்கிற என்ன சொல்றது, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குற கடைகள் இருக்கிற இடம். மக்களே இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, டிராவலுக்கு தேவையான பேக்ஸு, கர்ச்சீஃப்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்க மலைப்பகுதிகள் நிறைய இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்க. இந்த பக்கம் ஸ்வீட் ஷாப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நெல்லை லாலா ஸ்வீட்ஸ். கோபி டு கொடிவேரி பஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம் பக்கத்துல இருக்கும். டீ ஷாப்ஸு, கும்பகோணம் கருப்பட்டி காஃபி. வாவ், கருப்பட்டி காஃபி குடிச்சிருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆஹா, ஒரு கருப்பட்டி காஃபி குடிப்போமா? வாங்க. கருப்பட்டி சர்க்கரை டீ. அஸ்கா, அஸ்கானா சுகருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேருல. திருநெல்வேலியில ஜீனின்னு சொல்லுவாங்க, சர்க்கரைன்னு சொன்னாங்க. கெட்ட வார்த்தை திருநெல்வேலியில. திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பட்டி காஃபி 25 ருபீஸ்ங்க. ரொம்ப நாள் ஆச்சு கருப்பட்டி காஃபி சாப்பிட்டு. வாங்க சாப்பிடலாம். மக்களே, ஹாட் அண்ட் பைப்பிங் கருப்பட்டி காஃபி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ நாட்டு சர்க்கரையில் வேணாலும் குடிக்கலாம், கருப்பட்டி சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, இதில் எதில் வேணாலும் நீங்கள் காஃபி குடிக்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இங்கே வந்து குடிங்க. ஓகேவா? கும்பகோணம் கருப்பட்டி காஃபி கடை பேர். மக்களே, கருப்பட்டி காஃபி ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க, கும்பகோணம் ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் காஃபி இருக்கும்ல, அதுல கருப்பட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க மறுபடியும் குடிப்பீங்க. மக்களே, ஹாட் அண்ட் பைப்பிங் கருப்பட்டி காஃபி சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இனி என்ன பண்ணலாம், நம்ம பஸ் ஸ்டாண்ட் சுற்றி இருக்கிற லாட்ஜிங்கான ஃபெசிலிட்டிஸு, ஃபுட்டுக்கான ஃபெசிலிட்டிஸு, மார்க்கெட் ஏரியாஸு இதெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாமா? வாங்க. மக்களே, இது வந்து கோபி பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் பாயிண்ட்டுங்க. நம்ம தேங்காய் பால் கடையெல்லாம் பார்த்தோம்ல, அந்த இடம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் காமிச்சல ஸ்ரீமுருகன் உணவகம், சைவம் அண்ட் அசைவம் இருக்கு. இங்க காளான் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. காளான் சில்லி சிக்கன், முட்டை போண்டா, நிறைய இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில்லி சிக்கன் எல்லாம். பட் காளான் சில்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கொங்கு நாட்டில் தான் கிடைக்கும் நிறையா. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட்டு. ஹாட் சிப்ஸ்னு ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்கு வெளியே. மெடிக்கல் ஷாப்ஸு, செல்போன் ஷாப்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் எத்தனை கடை இருக்குங்க. சத்யா எலக்ட்ரானிக் ஸ்டோரு, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குங்க. ஆவின் மில்க் பார்லர் இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. இது வந்து வெளியே இருக்கிற ஸ்நாக் ஷாப்ஸு, மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்டோட ஒட்டின ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ். சரவண பவன் பஸ் நிலையத்திலேயே இருக்கு. கோபி டவுனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பரா இருக்குங்க. ரோட்ஸ் எல்லாம் நல்லா வைடா பண்ணிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா வைடன் பண்ணிருப்பாங்க போல. நல்லா இருக்கு, ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக்கா இருக்கு. ரொம்ப கஜகஜன் எல்லாம் இல்லாம. யூஸ்வலா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அப்படியே ஹரிபரியா இருக்கும். இங்க நல்லா இருக்கு, பார்க்கிங்கெல்லாம் சூப்பரா பிளேஸ் விட்டு
நல்லா பண்ணியிருக்காங்க. மக்களே, நம்ம கொங்கு நாட்டுல எவ்வளவு நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்கன்னா இருங்க காமிக்கிறேன். இங்க ஒரு பெருந்துறை பஸ் போகுதுங்க. அதுல பாதி பேரு நம்ம வடக்கு மக்களா தான் இருக்காங்க. அதோட சேர்த்து இங்க பாருங்க எஸ்பிடி டிராவல்ஸ்னு இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ், அசாம்க்கெல்லாம் டெய்லி பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. யூஸ்வலா ரயில்வே டிக்கெட்ஸ் தான் பாத்திருப்பீங்க. பட் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து வடக்கு மக்களுக்கு பஸ்ஸே விட்டுருக்காங்கன்னா பாத்துக்குங்க. கொங்கு நாட்டுல எத்தனை வடக்கு மக்கள் வந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ல. கேபிஎன் டிராவல்ஸ் இருக்கு, எஸ்பிடி டிராவல்ஸ் இருக்கு. ஸோ நைட் டைம் ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் இந்த ஏரியால இருந்து தான் கிளம்பும் போல, பஸ் ஸ்டாண்டுக்கு அவுட்டர்ல. மக்களே, இது வந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள பஸ்ஸஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் ஆகுற இடங்க. இங்க பாத்தீங்கன்னா டவுன் பிரியாணி ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் போல. தமிழ்நாடு பிரியாணி ஷாப்னு ஒண்ணு இருக்கு. அன்பு பவன்னு உயர்தர சைவ உணவகம் இருக்குங்க. உங்களுக்கு வெஜ் ஹோட்டல் வேணும் அப்படின்னா. லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ். ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு நேந்திரம்பழ சிப்ஸ் எல்லாம் இங்க போடுறாங்க, ஹாட் சிப்ஸ். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரகல்யாஸ் ரெசிடென்சி தங்குறதுக்கான ரூம்ஸ் அவைலபிளா இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்ஸோட ஷாப் ஒன்று இருக்கு, வென்ஃபீல்டு கடை இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க பிரகல்யாஸ் ரெசிடென்சி. மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் உள்ள வந்து விஜயா மெஸ்னு ஒரு சைவம் அண்ட் அசைவம் ஹோட்டல் இருக்குங்க. பிரகல்யாஸ் ரெசிடென்சி இருக்கிற இடத்துலயே. ஸோ ஸ்டே, ஃபுட்டு எல்லாம் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர்ல. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அட்வான்ஸ்டா ரிசர்வ் பண்ணோம்னா ரிசர்வ் பண்ணிக்கலாம். பிரகல்யாஸ் ரெசிடென்சி, கோபிச்செட்டிப்பாளையம். மக்களே, பிரகல்யாஸ் ரெசிடென்சி இருக்குல்ல, அங்கிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா மாருதி பைக் ஸ்டாண்ட் இருக்குங்க. 24 ஹவர்ஸும் செயல்படுது. இன்கேஸ் உங்களுக்கு டூ வீலர் பைக் எல்லாம் பார்க் பண்ணிட்டு டிராவல் பண்ணணும்னா இங்க பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு உணவகம் இருக்கு. சைவம் அண்ட் அசைவம் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்களா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. ரியல்மி மொபைல் ஷாப்ஸ், செந்தூர் பிரியாணின்னு ஒரு பிரியாணி கடை இருக்கு. கோபி வேஃபிள் வேர்ல்ட் டெசர்ட் ஷாப்பு பாத்தீங்களா. பிளாக் குக்கு டீ ஷாப்பு வேற லெவலுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கான, டிராவலர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸுங்க. மக்களே, பஸ் என்டர் ஆகிற இடத்துல தான் வந்து நம்ம தமிழ்நாடு பிரியாணி ஷாப் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. நம்ம பஸ்ஸஸ் எக்ஸிட் ஆகிற இடத்துலயும் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் பார்த்தோம்ல, பஸ்ஸஸ் எல்லாம் என்டர் ஆகிற இடத்துலயும் வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. மக்களே, பிரகல்யாஸ் ரெசிடென்சிக்கு இந்த சைடு இருந்து உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஓகேவா, நீங்க ஆல் த வே சுத்திட்டு போக தேவையில்லை. பஸ்ல இருந்து இறங்கிட்டு அப்படியே நீங்க வெளியே வந்தீங்கன்னா பிரகல்யாஸ் ரெசிடென்சி ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் நல்லா பெருசாவே இருக்குங்க. நிறைய ரூம்ஸ் இருக்கும் போல. ஸோ ஸ்டேக்கு பிரச்சனையே இல்லை. கோபி வந்தா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒட்டுன அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு லாட்ஜ் சர்வீசஸ் இருக்கு, பிஎஸ்பி டிராவல்ஸ் இருக்கு, டூரிஸ்ட் கார் வேன் எல்லாம் கிடைக்கும் போல. விஜயமெஸ்க்கும் இங்கிருந்தே என்ட்ரன்ஸ் இருக்குங்க. பரவாயில்ல. ஸோ இது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். மக்களே, ஒரு பெருந்துறை பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. 7ஏங்க கோபியில இருந்து பெருந்துறை போறதுக்கு துடுப்புப்பதி அப்படிங்கிற ஊர் வழியா போகுது. எவ்வளவு டவுன் பஸ்ஸஸ் பாருங்க கோபியில இருந்து. மக்களே, இது லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் போற பிளாட்ஃபார்ம் இருக்கிற இடங்க. ஈரோடு திருப்பூர் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். பாப்புலர் பேக்கரின்னு ஒரு கடை இருக்கு, டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. வாட்ச் அண்ட் மொபைல்ஸ், அதுக்கப்புறம் டிராவல் ஆக்சசரிஸ், பேக்ஸு, மணி டிரான்ஸ்ஃபர்,
ஓ, இங்க பாத்தீங்களா திருச்செந்தூர் சென்னை பஸ் டிக்கெட்ஸ் இங்க புக் பண்ணி தருவாங்களாம். ஸோ இன்கேஸ் நீங்க கோபியில இருந்து திருச்செந்தூர் சென்னை எல்லாம் போகணும்னா இந்த கடைக்கு வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீ கோபி ஃபேன்சிங்கிற கடையில. மக்கள் பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிட்ல இருந்து வெளியே வந்தா ராஜா ஸ்ரீ அன்பு பவன் ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபலூடா ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து உங்களுக்கு ஆவின் பூத் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பைக் ஸ்டாண்ட் இருக்குங்க, மகிழ் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே 2-3 பைக் ஸ்டாண்ட்ஸ் இருக்குங்க. இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு பாருங்க, கேபி கேஸ் பைக் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு 24 hours. சக்தி தேநீர் அகம் பழமுதிர் நிலையம், டீ ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது வந்து நம்ம ஷாப்பிங் ஏரியா, ஈரோடு மெயின் ரோடு, கோபிச்செட்டிப்பாளையம். நிறைய பிராண்ட் ஷாப்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. பூர்விகா மொபைல்ஸ், சிவா ஸ்டுடியோஸ், சென்னை சில்க்ஸ், சென்னை மொபைல்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ்ங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகரத்துல நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சங்ககிரி செட்டியார் ஹால்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. இதுக்குள்ள நாயுடு ஹால் வேற இருக்குங்க. ஸோ பாப்புலர் துணிக்கடை போல இது கோபிச்செட்டிப்பாளையத்துல. ஜவுளி கடல்னு போட்டிருக்காங்க. பாலமுருகன் பைக் ஸ்டாண்ட்னு ஒண்ணு இருக்கு, டார்லிங் கஃபேன்னு ஒண்ணு இருக்கு. சூப்பருங்க. கோபி டவுன் செம்மையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா ஏதோ ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போகுதுங்க. என்ன காரணம் தெரியலீங்க. இது ஒரே எப்படி இருக்கு பாருங்க, பீஸ்ட் மாதிரி. டெஸ்லா காரோ கொங்கு நாட்டுக்கு வந்தாதாங்க எல்லா இம்போர்ட்டட் கார்ஸையும் பார்க்க முடியும். திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு பெருந்துறை சைடெல்லாம் பார்க்க சிம்பிளா இருப்பாங்க. ஆனா எல்லாம் பெரிய பணப்புழக்கம் இருக்கிற ஆளுங்க தான் இங்க. ஸோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஈரோடு ரோடு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஃபுல்லாவே நல்ல பாஷ் பிராண்ட் ஷாப்ஸ் இருக்கிற ஏரியாங்க ஷாப்பிங்க்கு. பூர்விகா அப்ளையன்சஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ஸ் இருக்கு. கேஎஃப்சி வேற இருக்கு போல ஜே நகர் ஆர்ச் பக்கத்துல. இது இந்துமதி டிஃபன் ஸ்டால். இங்க பாத்தீங்களா ஈரோடு ரோட்ல கோவை கோபி அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கு. இங்க வந்து ஈரோடு டு மைசூர் பஸ் கோபிச்செட்டிப்பாளையம் வழியா போகுது பாருங்க. ஈரோடு, சத்தியமங்கலம், பண்ணாரி, நஞ்சன்கூடு, மைசூர். கர்நாடகா பார்டர் பக்கம் தானே. கோபியில இருந்து சத்தியமங்கலம் போய் திம்பம் காட் ஏறுனா கர்நாடகா. அதனால கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் நிறைய பார்க்கலாம் நீங்க. எஸ்ஆர்எம் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ஸ். மக்களே, நம்ம கோபிச்செட்டி பஸ் ஸ்டாண்டு உள்ள பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், வெளியே இருக்கிற ஸ்டே பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ், சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் ஏரியாஸ்னு மொத்தமா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்க ஏரியாஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன கோபிச்செட்டிப்பாளையம் டவுன் வாக் போயிட்டு வந்தாச்சு. ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் வழியா டிராவல் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஈரோடு பஸ் கிளம்பிட்டு இருக்கு. கனவுலகம் நம்ம பஸ்ஸுக்கு பேர் வைப்பாங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ஈரோடு, கவுந்தப்பாடி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம். கவுந்தப்பாடி பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, டவுன் பஸ் 10F. பாரியூர் வழியா போகும் போல. கோபி, PKR கல்லூரி, கூகலூர், அதுக்கப்புறம் கவுந்தப்பாடி. இது கோயம்புத்தூர் பஸ். பண்ணாரி, சத்தியமங்கலம், புளியம்பட்டி, அன்னூர், கோவை. ஸோ மக்களே, நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, ஸ்டே, லாட்ஜிங், ஃபுட்டு,
ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.